Hello students, welcome to our YouTube channel. RRB examsக்கான notifications பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா வரப்போகுது. அதுல எவ்வளவு வேகன்சி வரப்போகுதுங்கற tentative vacancy பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. நீங்க அத எல்லாரும் செக் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய மொத டவுட் என்னவா இருக்குன்னா, நான் SSC prepare பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்படி ரயில்வே எக்ஸாம் prepare பண்றது? நான் திரும்ப முதல்ல இருந்து படிக்கணுமா? இல்ல என்னென்ன டாபிக்லாம் நான் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்கு? அது படிச்சாதான் என்னால கிளியர் பண்ண முடியுமா? நான் இவ்வளவு நேரம் SSC படிச்சது தனி, ரயில்வே படிச்சது தனிங்கற மாதிரியான நிறைய டவுட்ங்கிறது உங்களுக்கு கட்டாயமா வந்திருக்கும். அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்காக SSC எக்ஸாம்ஸ் ஆஸ்பிரண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரயில்வே எக்ஸாம்ஸை கிளியர் பண்றதுக்கு என்ன நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணா போதுங்கிற டீடைலான டிஸ்கஷன் தான் இந்த வீடியோல இருக்க போகுது. எக்ஸாம் டேட் என்ன, நோட்டிபிகேஷன் எப்போ வரப்போகுது, எக்ஸ்ட்ராவா டாபிக் படிக்கணும்னா அது என்ன மாதிரியான டாபிக்லாம் படிக்க வேண்டியது இருக்கு, வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல இதே வேகன்சி தான் வருமா, டெய்லி NTPC எக்ஸாம் படிக்கிறதுக்கான ஷெட்யூல், இது எல்லாமே இந்த வீடியோல ஷேர் பண்ண போறோம். ஸோ நீங்கள் SSC ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க, SSCயோட சிலபஸை கவர் பண்ணியிருக்கீங்க, RRB அப்பியர் ஆகலான்னு இருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் இது ஒரு வீடியோ. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. RRB எக்ஸாம் பற்றினா எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் RRB எக்ஸாம்னா என்னன்றதை கேள்விப்படுறேன்னு சொல்கிறவங்க இந்த ரெண்டு வீடியோ கட்டாயமாக பார்த்துருங்க. இந்த வீடியோவில் RRB NTPC எக்ஸாம் பற்றின A to Z கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. RRB NTPC எக்ஸாம்ஸ்க்கு பிகினரா 0 லெவல்ல இருந்து நான் SSC ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது, வேற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் NTPC எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்றவங்க இந்த வீடியோ கட்டாயமா பாத்துருங்க. இதுல NTPC எக்ஸாம்ஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட் வருது, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, என்னென்ன டாபிக் நீங்க படிக்கணும், அது எங்க படிக்கணும், அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கா, நீங்க எந்தெந்த அளவுக்கு ரெடி ஆகிக்கணும், இது எல்லாமே டீட்டெயிலா இந்த ஒரு வீடியோல ஷேர் பண்ணியிருக்கோம். ரெண்டு வீடியோக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளா இருக்கு. ஸோ இதை பார்க்காதவங்க கட்டாயமாக பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோவுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எக்ஸாம் எப்போ வரப்போகுது, நான் இப்போத்துலேருந்து படிக்க ஆரம்பித்தா கிளியர் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போ வர வாய்ப்பு இருக்குன்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்டோடைய லாஸ்ட்டில் இல்லைன்னா செப்டம்பருடைய ஃபர்ஸ்ட் 2 வீக்கில் தான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா ரயில்வே பார்த்தீங்கன்னா February மாதம் RRBயோடைய கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கேலண்டரில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க ஜூலைலேருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் JEE எக்ஸாம் அண்ட் NTPC எக்ஸாம் அண்ட் பேராமெடிக்கல் எக்ஸாம் இந்த 3 எக்ஸாம்ஸோடைய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிவிட்டதா சொல்லியிருந்தாங்க. அவங்க டென்டேட்டிவ் கேலண்டர் படி NTPC தான் வர வேண்டியது, ஆனால் JEE எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரயில்வே. ஸோ நெக்ஸ்ட் NTPC எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் வரும். மோஸ்ட்லி ஆகஸ்டோட லாஸ்ட்டில் இல்லைனா செப்டம்பரோட ஃபர்ஸ்ட் 2 வீக்கில் பார்த்தீங்கன்னா NTPC எக்ஸாம்ஸ்க்கோட நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க? எக்ஸாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மார்ச் ஆர் ஏப்ரல் 2025 இப்போ தான் கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்றதை பார்த்தீங்கன்னா இந்த NTPC எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி RRB பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது ALB எக்ஸாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் எக்ஸாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா JEE எக்ஸாம். இந்த 3 எக்ஸாம் RRB கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா NTPC எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி NTPC எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வாய்ப்பே இல்லை. அண்ட் RRBயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமே இன்னொன்னுடைய கிளாஷ் ஆகாத மாதிரி தான் ஷெட்யூலாக போட்டிருக்காங்க. ALB எக்ஸாம்ஸோடைய ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசம்பருக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. டெக்னிக்கல் எக்ஸாம்ஸோடைய ப்ராசஸ் எல்லாம் டிசம்பருக்குள்ளே முடிச்சு Februaryயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DV கூப்பிட்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா JEE எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணணும். JEE எக்ஸாம்ஸ் ஒரு 4 நாளில் கண்டக்ட் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. இப்போத்துலேருந்து உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது. சாலிடாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் எல்லாருடைய கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 மாதம் இருக்குது. நீங்கள் இப்போத்துலேருந்து சீரியஸாக சின்சியராக பிகினராக 0 லெவல்லேருந்து டெய்லி ஒரு 3 மணி நேரம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் இந்த RRB எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸை கம்ஃபர்டபுளாக ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய டைம் ரிவைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கிட முடியும். இது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்க நினச்சிங்கன்னா அந்த சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கோ ரிவிஷன் பண்ணுறதுக்கோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ சஃபிஷியண்டான டைம்ன்றது இருக்காது. நீங்கள் ஸ்லோ லேர்னராக இருக்கீங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் எக்ஸலண்ட் ஆகிற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்ற அப்போ டைம் இருக்காது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ இன்னைக்கு பார்க்குறீங்கன்னா இன்னையிலேருந்து இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நாம் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் 6 மந்த்துக்கான டெய்லி ஷெட்யூல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஷெட்யூலோட பிடிஎஃப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த ஷெட்யூல் இங்கே இப்படி தான் இருக்கும். இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி Day 1லேருந்து 180 days, அதாவது 6 மந்த்துக்கு நீங்கள் டெய்லி என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான டீட்டெயில்டு ஷெட்யூல் கொடுத்துருப்போம்.
சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கானது இதுவும் இருக்கும், அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கானது இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு இந்த 3 ஏரியாவுமே கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஷெட்யூல் இருக்கும். டெய்லி 3 மணி நேரம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு இருக்குன்னா தாராளமாக உங்களால் என்டிபிசி எக்ஸாம்ஸை கம்ஃபர்டபுளாக கிளியர் பண்ண முடியும். பாருங்கள், டே ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீரீஸ் கம்ப்ளீஷன் படிக்கணும். நம்மளுடைய கிளாஸஸில் சீரீஸ் கம்ப்ளீஷன் 1.5 மணி நேரம் டீச் பண்ணியிருப்போம். அந்த 1.5 மணி நேரம் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு மிச்சம் உள்ள 1.5 மணி நேரம் நீங்கள் படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணுறது, ரிவிஷன் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக கம்ப்ளீட்டாக உங்களால் சிலபஸை கிளியர் பண்ணிக்கிட முடியும். இதில் பாருங்கள், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டாபிக். 21st டேல பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீசனிங்கோட சிலபஸை கவர் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கான டைமாக தந்துடுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுமே நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிப்போம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஒன்ஸ் அது முடிச்சதுக்கப்புறமா 27th டேலேருந்து மேக்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மேக்ஸ் நம்ம கோர்ஸில் உங்களுக்கு டீச் பண்ணிப்போம். கோர்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை ஜாயின் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டாக டீச் பண்ணிப்போம். ஸோ பர்சன்டேஜ் முடிக்கிறீங்களா, 5% கம்ப்ளீட்டாக நம்ம கிளாஸஸ் பார்த்து முடிச்சோடனே அடுத்தது வந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சன்டேஜில் படித்த நோட்ஸில் உள்ள கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதற்கான டைமாக இருக்கும். அடுத்தது ஆவரேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் முடிக்க ஒரு நாள் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் நீங்கள் நோட்ஸில் உள்ள ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் டைமாக வந்து கொடுத்துருப்போம் இந்த ஷெடியூலில். இந்த ஷெடியூல் எதுக்கு டெய்லி 3 மணி நேரம் படிக்கிற மாதிரினா, நிறைய பேர் ஒர்க்கிங் எஸ்பிரண்டாக இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. உங்களுக்கு 3 மணி நேரங்கிறது சாலிடாக உங்களால் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஷெடியூலை வந்து நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லி 3 மணி நேரம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சின்சியராக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் என்டிபிசி எக்ஸாம்ஸை கம்ஃபர்டபுளாக கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 118th டேலேருந்து ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸுங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதையுமே நம்ம கோர்ஸ்லேருந்து நீங்கள் கவர் பண்ணிக்கிடலாம். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் எல்லாமே கவர் பண்ணுவேன். டெய்லி என்னென்ன படிக்கணுங்கிறத கொடுத்துப்போம். இது நீங்கள் சின்சியராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெய்லி 3 மணி நேரம் படிச்சிங்கன்னா நிச்சயமாக என்டிபிசி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இப்போ வேகன்சியை பற்றி பார்க்கலாம். வேகன்சி இப்போ 10,884 வேகன்சி இருக்குது. இது ரொம்பவும் கம்மியான வேகன்சி தான். ஏன்னா February 2, 2019 அதுக்கப்புறமா இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RRB NTPC எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. கிட்டத்தட்ட 5+ இயர்ஸுக்கு அப்புறமா தான் இந்த நோட்டிஃபிகேஷன் விட்றாங்க. இது ரொம்பவும் கம்மியான வேகன்சி. அதனால நிறைய பேர் ரொம்ப கம்மியான வேகன்சி இருக்குது, ஆல் ஓவர் தி இந்தியா இதுதான் வேகன்சி, நமக்கு கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ALB எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ வேகன்சியாக மென்ஷன் பண்ணது 5,600 ஆர் சம்திங் 5,000 கிட்ட தான். ஆனால் இப்போ ரீசெண்டாக வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி இப்போ இருக்க வேகன்சி பார்த்தீங்கன்னா 18,800 வேகன்சி கிட்ட இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ இதனால தான் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணுறோம், எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் வேகன்சி கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஃபியூச்சரில் அது இன்க்ரீஸும் ஆகலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் இவ்வளோ வேகன்சி இருக்குது. நீங்கள் இப்போத்துலேருந்து எக்ஸாம்ஸ்க்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்குமே நிறைய டைம் எடுக்கு, ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷன் பண்ண. இந்த டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இந்த டைம் உங்களால் கட் ஆஃபாக கிளியர் பண்ணிட முடியும், கம்மியான வேகன்சி இருந்தாலும். இப்போ ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு SSCயோட சிலபஸை கவர் பண்ணவங்களை பற்றி பார்க்கலாம். SSCயோட சிலபஸில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுதான் ரயில்வே எக்ஸாமோடைய சிலபஸ்ஸு. சேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னா 5 to 10% மட்டும்தான் சேஞ்ச் இருக்குமே தவிர்த்து மிச்சம் 90%, 90 to 95% பார்த்தீங்கன்னா SSC சிலபஸ் என்னவோ அதுதான் உங்களுக்கு ரயில்வே எக்ஸாமோட சிலபஸும். ஸோ நீங்கள் SSCயில் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை நல்லா படித்து அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி டே பை டே உங்களோட மார்க்கை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ரயில்வே எக்ஸாம் NTPCயோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி NTPC எக்ஸாம்ஸினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டா போதும், உங்களால் ரயில்வே எக்ஸாம்ஸை கம்ஃபர்டபுளாக கிளியர் பண்ணிட முடியும். எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எக்ஸ்ட்ரா நீங்கள் எந்த ஒரு புக்கையுமே எந்த ஒரு கிளாஸ்லையுமே ஜாயின் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ரயில்வேக்கு SSCக்கு என்ன புக்கை ரெஃபர் பண்ணுறீங்களோ, SSCக்கு என்ன கிளாஸ் கோர்ஸை ரெஃபர் பண்ணுறீங்களோ அதே ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். ரயில்வேக்குன்னு நீங்கள் தனியாக புக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதோ கிளாஸஸோ தேவையில்லை. ஜென்ரல் அவேர்னஸில் நான் வீக்காக இருக்கேன், நான் ரயில்வே எக்ஸாம்ஸை தமிழ் அட்டன் பண்ணலாம் நினைக்கிறவங்க தமிழ்நாடு 6th to 10th புக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அந்த புக்கு உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸ்லையும் ஜென்ரல் அவேர்னஸ்லையும் நீங்கள் ஒரு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்கலாம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஷெடியூல்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது ரெண்டுமே நம்ம டெலிகிராம் சேனலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் RRB எக்ஸாமோட கம்ப்ளீட் சிலபஸ். SSC சிலபஸ் என்னவோ அதே தான் ரயில்வேயோட சிலபஸும் கூட. SSCயிலேருந்து ரயில்வேல என்ன சேஞ்ச் இருக்குது, வேர்ல்டு ஜியோகிராஃபி நீங்கள் SSCயில் படிக்க மாட்டீங்க, ஆனால் ரயில்வேல படிக்கணும். அதே மாதிரி அனலிட்டிக்கல் ரீசனிங் Tier 2 படிக்கிறவங்க மட்டும்தான் SSCயில் படிப்பீங்க, Tier 1க்கு தேவையில்லை, ஆனால் ரயில்வேல படிக்கணும்.
இன்இக்வாலிட்டி tier 2 படிக்கிறவங்க மட்டும்தான் படிப்பீங்க எஸ்எஸ்சியில். ஆனால் ரயில்வேல இன்இக்வாலிட்டி படிக்கணும். வென் டயக்ராம் பார்த்தீங்கன்னா முன்னாடி எஸ்எஸ்சியில் கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ கேட்கறதில்ல. ஆனால் ரயில்வேல கட்டாயமாக வென் டயக்ராம் கேட்பாங்க, அதை நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இந்த வேர்ல்டு ஜியோகிராஃபி படிக்கல, இதை படிக்கலனாலுமே கட் ஆஃபை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் எஸ்எஸ்சியில் என்ன படிச்சிங்களோ அது மட்டுமே போதும். ரயில்வேக்குன்னு தனியாக உட்காந்து படிக்கணுன்றது கிடையாது. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி 2019 கொஸ்டின் பேப்பர், இந்த டேட்டில் நடந்த பேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் எஸ்எஸ்சிக்கு என்ன கான்செப்ட் படிச்சிங்களோ, என்ன டாபிக்லாம் படிச்சிங்களோ அதை தான் கேட்பாங்க. இதை பாருங்க, ஜாமெண்ட்ரி ஜாமெண்ட்ரியில் சிமிலாரிட்டி பேஸ் பண்ண கொஸ்டின்ஸா. அடுத்த பாருங்க ஹிஸ்ட்ரி 1999 ரவுலட் ஆக்ட். ஹிஸ்ட்ரியில் நீங்கள் கட்டாயமாக படிச்சிருப்பீங்க. சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் எஸ்எஸ்சியில் படித்தது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க இந்த டாபிக் ஜென்ரல் நாலேஜ் டாபிக். இது பாருங்க ட்ரிக்னாமெண்ட்ரி டாபிக். ட்ரிக்னாமெண்ட்ரி நம்ம யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட 7 hours கிட்ட டீச் பண்ணிப்போம். 5 to 7 hours டீச் பண்ணிப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே போதும், ட்ரிக்னாமெண்ட்ரியில் என்ன கொஸ்டின்களாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். அதை நம்ம எஸ்எஸ்சிக்குன்னு டீச் பண்ணியிருப்போம், ரயில்வேக்குமே அதுவே போதும். இல்லை பாருங்க, டேனில் எந்த டீட்டாவோட வேல்யூங்கிறது உங்களுக்கு 45 இருக்கும். டீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி தான் ஒன்னோட வேல்யூ. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சைன் 45 வேல்யூ என்னது 1√2, காஸ் 45 வேல்யூ என்னது 1√2 மைனஸ் காஸ் எக்ஸ் 45 வேல்யூ என்னது √2 ஸ்கொயர் இருக்கு. ஸோ இது கட்டாயிருமா 1 - 2 வரும். ஸோ -1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எஸ்எஸ்சியில் நீங்கள் படித்த நாலேஜே போதும். ரயில்வேக்குன்னு தனியாக புக்கை வாங்கி தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதே கிடையாது. ரயில்வேக்கு நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ராவும் பே பண்ண வேண்டாம். ரயில்வேக்கு நீங்கள் என்ன இது வரைக்கும் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுறீங்களோ, புக்ஸாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அதையே ரெஃபர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு அண்ட் மார்க் டெஸ்ட் மட்டும் தனியாக ரயில்வே அட்டெண்ட் பண்ணுங்கள், அதுவே போதும். அடுத்து இங்கே பாருங்கள், நீங்கள் எக்கானமியில் இந்த பேங்கிங் சிஸ்டம் படிச்சிருப்பீங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் நீங்கள் எஸ்எஸ்சியில் என்ன படிச்சிங்களோ அதே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸு, சயின்ஸு, அந்த நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸில் டேஸ் அண்ட் தீம் அது ரிலேட்டானது. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா ரயில்வேல கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ரயில்வேல படிக்கிறீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டருங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 1லேருந்து 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லேருந்து கொஸ்டின்றதை கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ரயில்வே எக்ஸாம்ஸில் கேட்ட கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும், ஏன்னா எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸு, டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், அந்த டாப்பிக்லேருந்து நீங்கள் எஸ்எஸ்சியில் என்ன படிச்சிங்களோ அதே தான். ரயில்வேக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டைம் அண்ட் ஒரு கொஸ்டின்ஸு, அனாலஜி கொஸ்டின்ஸு, ஜாமெட்ரி கொஸ்டின்ஸு. இதில் பாருங்கள், டயாமீட்டர்லேருந்து எந்த ஆங்கிள் ஃபார்ம் பண்ணாலும் ஆப்வியஸாக அது 90 டிகிரியாக தான் இருக்கும். 90 டிகிரினா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது பேஸு, இது பெர்பெண்டிகுலர். கரெக்டாக? ஸோ இதோடைய ஏரியா கண்டுபிடிக்கிறது பெரிய மேட்டரா? half into 16 into 20. இதை கட் பண்ணிங்கன்னா 8 times போகும். 8 into 20 160 தான் பார்த்தா ஆன்சர். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஆன்சர் பண்ணிட முடியும். ரயில்வேக்கு தனியான சிலபஸு, தனியான புக்ஸு, தனியான கான்செப்ட்ஸு, தனியான டைப்ஸ்ன்னு கிடையாது. எஸ்எஸ்சியில் படித்ததான். ஸோ எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை படிக்காததாக இருக்கும். அதை நீங்கள் ரயில்வே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ ஃபேக்டரைசேஷன் ரயில்வேல கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளிஃபை தான். இதை நீங்கள் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த பாருங்கள், ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் கொஸ்டின்ஸு, மென்சுரேஷன் டாபிக்ஸு, இந்த மாதிரி ரயில்வேல எஸ்எஸ்சியில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதே சிலபஸ் தான். எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு இதுவுமே நீங்கள் படிக்க வேண்டாம். எஸ்எஸ்சியில் படித்ததை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்கனாலே ரயில்வே எக்ஸாம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். எஸ்எஸ்சியில் கேட்கக்கூடிய கொஷின்ஸா. ஸோ நீங்கள் ரயில்வேல தனியாக மார்க் டெஸ்ட் போடுங்க. எஸ்எஸ்சியில் நீங்கள் படித்த சிலபஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், சோனார் பற்றி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th சோசியல் சயின்ஸினுடைய ஸ்கூல் புக்கில் டெக்னாலஜிங்கிற லாஸ்ட் டாப்பிக்கில் வந்து இருக்கும், சமச்சீர் புக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் தமிழ்நாடு ஸ்கூல் புக்கை படிச்சுக்கிட்டாலும் சரி தான், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸுக்கு தமிழ் வேணும்னு நினைக்கிறவங்க அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டாண்டர்டு புக்கு படிக்கணும்னா லூஸ் அண்ட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ரயில்வேக்கு தமிழ்நாடு ஸ்கூல் புக்குங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த பாருங்கள், ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸு, நியூக்ளியர் பவர் பிளான்ட், தெர்மல் பவர் பிளான்ட், இந்த மாதிரியான கொஷின்ஸு. ஸோ உங்களோட எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் கொஷின் கேட்பாங்க. நீங்கள் ரயில்வே எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறோம். நம்ம டெலகிராம் சேனலில் இருந்து இந்த கொஷின் பேப்பர்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களால் செக் பண்ணிக்கிட முடியும். சீரிஸ் கம்ப்ளீஷன் கொஷின்ஸு, அதுக்கப்புறம் பாருங்கள் பேசிக்கான இது வந்து ரொம்ப 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 பேசிக்கான அல்ஜிப்ரா கொஷின். a² - b² வேல்யூ என்னது? a + b a - b. கரெக்டா? a + b a - b ஆட் பண்ணுங்க. a + b மைனஸ் பண்ணீங்கன்னா 0. 0 இன்ட்டு எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ 0 தான் ஆன்சர். அடுத்த பாருங்க, ஜியாமெட்ரி கொஷின்ஸு,
சீரிஸ் கம்ப்ளீஷன் கொஷின்ஸு பேசிக்கான கொஷின். ஸோ இந்த மாதிரியான கொஷின்றது தான் கேட்பாங்க. நீங்கள் ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போத்துலேருந்தே எஸ்எஸ்சியோட சிலபஸை ரொம்ப நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கான லிங்க்குங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். உங்களுக்கு இன்னும் நல்ல கான்ஃபிடென்ட் வரும், உங்கள் மேலே உங்களுக்கு பிலீஃப் வரும், இந்த எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியுங்கிறது. பிகினராக படிக்கிறவங்க இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கள். லிமிட்டட் டைமில் உங்களால் கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணிக்கிட முடியும். நான் இப்போ தான் பிகினராக படிக்கிறேன், எனக்கு கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நம்மளுடைய இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டான சிலபஸை கவர் பண்ணி லேட்டஸ்ட் கொஷின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட எல்லா கான்செப்டும் சேர்த்து தான் டீச் பண்ணிப்போம். கிளாஸஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரெக்கார்டட் கிளாஸஸ் தான், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம். பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்தும் படிச்சுக்கலாம். கிளாஸஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் உங்கள் டவுட்டை வந்து கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.